வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026 ஆண்டு ஜூலை 21 நாள். இன்றைக்கான இறைவாக்கு: அவற்றில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சாபத்திற்கு ஆளானவன். கலாத்தியர் அதிகாரம் 3 இறை வசனம் 10. புது வாழ்வு. ஞானிகளில் சிறந்தவர் சாலமோன். வாழ்வும் தாழ்வும் ஏற்ற காலத்தில் சிந்தனை செய்து, மனுஷன் தனக்கு பின் நேரிடுவதை ஒன்றையும் கண்டு கொள்ளாதபடி இவ்விரண்டும் ஒன்றைப் போலவே மற்றதையும் கடவுள் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று அறிந்து கொள்ளுவோம். சுய நீதியில் அழியும் நீதிமானும் உண்டு, தன் பொல்லாப்பில் நீடித்திருக்கின்ற பொல்லாதவனும் உண்டு. மனிதன் வாழ்கின்ற காலங்களில் எல்லாம் கடவுளுக்குள் மகிழ்ச்சியான புது வாழ்வு பெறுவோம். எல்லா நேரங்களிலும் சட்டத்தை கொண்டுவர விரும்புபவர்களுக்கும் பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அல்லது அதன்படி வாழ முடியும் என்று நினைப்பவர்களுக்கும் பவுல் கூறுகிறார். இந்த வசனம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்பவர்கள் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்று கூறுகிறது. ஏனெனில் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவைகளை செய்யாதவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது என்று இந்த வசனம் கூறுகிறது. இயேசு சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் செய்ததை நீங்கள் சொல்லாததாக்க விரும்பினால் நீங்கள் அந்த சட்டத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படியாததற்காக குற்றவாளியாக காணப்படுவீர்கள். நீதிமான்கள் விசுவாசத்தினாலே வாழ்வார்கள் என்பதை யூதர்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். இயேசுவிடம் புதிதாக விசுவாசம் வைத்து வந்தவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். 613 நீதிச் சட்டங்கள் பல நூற்றாண்டுகளாக அவர்களின் வாழ்க்கை திசைகாட்டியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்தின் மூலம் பெரும் இரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற விசுவாசத்தில் பெரும் புது வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினார். மேலும் அவரை விசுவாசிக்கிற அனைவரும் அவருடைய மரணத்துடன் அடையாளம் காணப்படுகிறார்கள். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றியதற்கான அடையாளத்தை கொடுத்தார். அதன்படி நாமும் அவருடைய உயிர்த்தெழுதல் வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவில் வைக்கும் விசுவாசம் நம்பிக்கை உடையவர்களாக கிறிஸ்துவைப் போலவே கடவுள் விரும்பியபடி அந்த புதிய வாழ்க்கையை வாழ நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, விசுவாசத்தின் மூலம் கிருபையால் கர்த்தராகிய இயேசுவை முழுமையாக சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கிறிஸ்து எதை நிறைவேற்றினார்? கிறிஸ்து எதை நிறைவேற்றினார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.